முக்கியமான நாள் வேற இல்லை இன்னைக்கு. அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் தப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது. சரியா, ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாத இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நிச்சயமா இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாம நிறுத்துவதற்கு நம்மளால முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும். இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன். இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. தினம் சீக்கிரமே மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்ல அவனை நீங்க பார்க்கலாம். ஓகே, நாங்க 3 பேருமே வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல படிச்சோம். 3 பேருமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிற ஒரு டியூஷன் சென்டர்ல வந்து 3 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணோம். 3 பேர் இல்ல, 4 பேர் 5 பேர். அதுல வந்து பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து இப்போ ஆசிரியரா இருக்கான். அண்ட் வந்து அட்டகத்தி சிவான்னு ஒருத்தர் இருக்கான். இப்போ நாங்க தான் ஒரு 5 பேர் ஒன்னா சேர்ந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து நடந்தது. அவங்க 2 பேருமே அனிமேட்டர்ஸ். ஆக்சுவலி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க 2 பேர் தினகரும் ஜெயும் முடிவு பண்ணது வந்து அனிமேட்டர் ஆகணும் தான் முடிவு பண்ணானுங்க. ஒரு பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும். தினகருக்கு ஆசை வந்து பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும்னு ஆசை, ஜெய்க்கும் அதுதான் ஆசை. ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே வந்து நான் டைரக்டர் ஆக போறேன், நான் வந்து ஃபிலிம் தான் எடுக்க போறேன். ஆனா வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர்லயே நாங்க என்ன பண்ணோம்னா வந்து நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து என்னுடைய அரசியல் நான் என்ன பண்ண போறேன், பொலிட்டிக்கலா என்னுடைய நம்பிக்கை என்ன, அப்புறம் பாபா சாஹேப் அம்பேத்கர் மீது எனக்கு இருக்கிற ஆர்வம், இதை பத்தி எல்லாம் வந்து நான் அதிகமா இவங்க கிட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜெய் கிட்டையும் வந்து தினகர் கிட்டையும். அண்ட் தினகர் ஜெய் நான் 3 பேரும் வந்து நிறைய பயணிச்சிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். அண்ட் வந்து நான் பாக்குற படங்களை அவங்க கிட்ட நிறைய நான் வந்து அவங்க கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து எனக்கு ரஷ்ய இலக்கியங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து தினகர் தான். தினகர் தான் வந்து ரஷ்யா புத்தகங்களை வந்து படிச்சுட்டு அவன் தான் வந்து சொல்லுவான், சின்ன சின்னதாவே இது பரா அது நல்லா இருக்குடா. அவன் என்ன பண்ணுவான்னா வந்து இந்த ரஷ்ய இலக்கியங்கள் இந்த ராதிகா பதிப்பு டிரான்ஸ்லேட் வந்து ரொம்ப கம்மி விலையில கிடைக்கும். 3 ரூபாய் 5 ரூபாய்லாம் அவனுக்கு வந்து அவன் வாங்கி படிச்சுட்டு இருப்பான். எனக்கு திடீர்னு ஒரு நாள் சொல்லலாம், அடே இந்த மாதிரி செம சூப்பரா இருக்குடா, இதை பண்றான்னு சொல்லிட்டு அவன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணான். லைக் நான் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சேன் அந்த டீம்ல, நான் பெருமையா சொல்லிப்பேன். நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனை இவங்க கிட்ட வந்து நான் வந்து படிக்க நான் சொன்னேன். அப்புறம் அவங்க படிக்க ஆரம்பிச்சானுங்க. அப்புறம் அவங்களும் படம் பார்த்தானுங்க, நானும் படம் பார்த்தேன். ஆனா நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க வேலைக்கு போயிட்டானுங்க. 2 பேருமே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. நான் வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல வந்து ஃபைனல் இயர் படிக்கிறப்போ வந்து தினகர் ஜெய் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, அனிமேட்டரா போயிட்டாங்க. காலேஜ் முடிச்ச உடனே வந்து தினகர் பயங்கர நல்ல சேலரியில வந்து வேலைக்கு போயிட்டான். லைக் வந்து எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா 3000 ரூபாய் கூட சம்பளம் இல்லை அந்த டைம்ல. ஆனா அவன்லாம் 5000 ரூபாய் 20000 ரூபாய் அந்த டைம்ல வாங்கிட்டு இருந்தோம். நமக்கு ஒரு சின்னதா டே அவனுக்குலாம் நல்லா ஒரு இடத்துக்கு போயிட்டானு நம்ம நாளா பண்ண போறோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனா என்னன்னா அந்த யோசனை அப்படின்றது வந்து நம்மளும் வந்து கரெக்டான இடத்துக்கு போகணுன்றதை நோக்கி தான் நகர்ந்தது. அண்ட் வந்து நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து இருந்து அப்படியே ஸ்லோவா வந்து நான் படம் பண்ண வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி திடீர்னு வந்தானுங்க. ஒருத்தன் வந்தான், நான் வந்து டைரக்டர் ஆக போறேன்டா அப்படின்னா. யாரு தினகர் வந்து ஸ்டார்ட் பண்ணா, எனக்கு வந்து சமக்கம் வச்சு ஒழுங்க டென்ஷன் ஆகிடா, நீ வந்து அனிமேட்டர் ஆகணும் தான் சொன்ன, அனிமேஷன் படம் பண்ணு அப்படின்னு சொன்னா. அப்புறம் அவன் என்ன பண்ணானா, இல்ல எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்குன்னு அவன் சொன்னான். அப்புறம் இவன் வந்துட்டு திரும்ப நானும் வந்து டைரக்டர் ஆக பண்றான் அப்படின்னு சொன்னான். ஏன்டா நீங்க வந்து அனிமேஷன் என்னடா படிச்சீங்க, அங்கேயே இருக்குடா, அனிமேட்டர் படம் பண்ணுடா, அது பயங்கரமான வேர்ல்டுடா, வேர்ல்ட்ல வந்து பெரிய லெவல்ல வந்து அனிமேஷன் படம் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு, நீங்க அதை பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குடான்னு சொல்லி தினகர் என்ன பண்ணா கொஞ்ச நாள் வந்து அனிமேஷன் படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவங்களால முடியல. அவன் ஒரு நாள் வந்து ஜெய் வந்து டென்ஷன் ஆகிட்டான், டே என்னை வந்து நீ வந்து சேர்த்து ஃபர்ஸ்ட் ஜெய் நீ சேர்ந்தே அவன் சேர்ந்தானடா, அவன் சேர்ந்தான். ஓகே, அவன் என்ன பண்ணிட்டான், தினகர் என்ன பண்ணிட்டான்னா என்னால வேலை செய்ய முடியாதா, நான் வந்து அனிமேஷன் படமும் எடுக்க போறதில்ல, நான் படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கபாலியில வந்து அவன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்துட்டான். எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சேர்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றது வந்து ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸா யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து சலுகைகளோ இல்லை வந்து ரொம்ப உரிமை கொண்டாட முடியாது இல்ல. அப்படி எனக்கு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுக்கு 2 பேர் தான். எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வந்து நான் அவ்வளோ க்ளோஸா யார்கிட்டயாவது இருந்தனாலாம் கிடையாது, அந்த 2 பேர் தான். ஏன்னா அதுக்கு நிறைய பேர் பொறாமப்படுவானுங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஃப்ரெண்டுன்னா இவங்க 2 பேர் தான், வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து அவங்க 2 பேர்
ஆனா அவங்க அசிஸ்டன்ட் கேட்கறப்ப எனக்கு வந்து எனக்கு விருப்பமே கிடையாது என்கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு. ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா வந்து சரி அவங்க விருப்பப்படுறானுங்க சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தினர் வந்தான். அப்புறம் வந்து அடுத்த படத்துல வந்து காலால வந்து ஜெய் வந்தான். ஆனா அவங்க கிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசவே இல்லை செட்டில் ஒரு நாளும். அவங்களும் அந்த உரிமையை வந்து என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்தானுங்க அவங்க. அது அப்படியே எனக்கு அதுல வந்து என்ன ஆச்சுன்னா சின்ன ஒரு சின்ன ஒரு தொடர்பு இல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன விரிசல் வரும்ல ஒரு லவ்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அது சொல்லிட்டு. ஏன்னா என்னால வந்து ஒரு டைரக்டரா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட வந்து நான் எப்படி இருக்க முடியுமோ அப்படிதான் என்னால இருக்க முடியும். ஏன்னா இவங்கிட்ட நான் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டுன்னு வச்சுங்களேன், மற்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும், யோசிக்க ஆரம்பிச்சிடும். இவன் பண்றா ஏன்னா அவங்களாம் ரொம்ப நாளா இருக்காங்கல்ல என்கிட்ட. திடீர்னு ஒரு படத்துல வந்துட்டு இவனுங்க வந்து அவ்வளவு அந்த உரிமையை எடுத்துக்கூடாதுல்ல. நான் அந்த ஸ்பேஸை நான் வந்து விடவே இல்லை. அவங்க அப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவே வச்சிருந்தது வந்து அது ஒரு யோசனை தான். அது சரி அப்படியே வச்சிருந்தேன், சரி ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து அவனுங்க வந்து படம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண 2 படம் ஒர்க் பண்ணானுங்க 2 பேருமே. அவன் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணானுங்க. சரி நீங்க படம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன். அண்ட் வந்து ஆனா ஜெய்யை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா அவன் இவ்வளவு கொடூரமானவன் எனக்கு தெரியும், பயங்கர கொடூரமானவன் தான் அவன். ஆனா வந்து அந்த பிருத்திவி தான் ஜெயின்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சு. படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி தெரிஞ்சுதான் அவன் தலையிலே கொட்டிருப்பான் நானு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து. ஏன்னா அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். வரப்பே கும்ஃபு நேருன்னா அவங்க அண்ணா வந்து பயங்கரமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. என்னடா அது கும்ஃபு தானே, கும்ஃபு பண்ணிட்டு அவன் கையெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வச்சு வச்சுருப்பான். பயங்கரமா செலுத்த குத்தி பயங்கரமா பண்ணிருப்பான் அவன் எங்க ரூம்ல இருக்கிறப்பவே அவன். அப்ப நமக்கே ஒரு பயமா இருக்கும், என்னடா இவன் இப்படி இருக்கானே, நம்ம ஏதாவது சொன்னா உடனே கோச்சுப்பான். சும்மா ஏதாவது சொன்னாலே கோச்சுப்பான். அவனை வந்து சமாளிக்கிறதுக்கே ஒரு 3 நாள் ஆகும். அப்படியே அடிப்பான். அவன் என்ன பண்ணுவான், என் ரூம்மேட் தான், என் ரூம்லயே இருந்தான். 3 நாள் 4 நாள் கூட சாப்பிடாம இருப்பான். என்கிட்ட சொல்லவே மாட்டான். ரொம்ப சாப்பிட முடியாம போன அந்த கடைசி செகண்ட் வந்து ஒரு 100 ரூபாய் கொடுறாங்க. அவ்வளவுதான் அவன் கேட்கறது. அவ்வளவுதான் வாங்கிட்டு என்னடா ஏன் நான் சொல்லனா, நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல, உங்கள்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு போயிடுவான். திடீர்னு வந்து ரூம்ல இருக்க காணாம போயிடுவான். எங்கடா இருக்கிறன்னா வந்து ஏதோ ஒரு ஊர்ல விசாகப்பட்டினத்துல இருக்கிறேன்னு சொல்லுவான். ஏன்டா அங்க போனா சும்மா தூணிச்சு போயிட்டேன் அப்படின்வான். சோ அந்த மாதிரி ஒரு ஆளு. எனக்கு இவனை எப்படி கண்ட்ரோல் பண்றதே தெரியாது. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பெரிய போராட்டம் தான். எங்க அம்மா அதை உட்கார்ந்து அவனை வந்து இவனுக்கு எப்படி நமக்கு என்னன்னா பயம், இவனை எப்படியாவது விட்டுறக்கூடாது யோசிச்சு. ஆனா அவன் இவ்வளவு மனசுக்குள்ள காதலித்து கவிதை, இந்த கவிதையெல்லாம் தயவு செஞ்சு அந்த படம் பாருங்க, கொடூரமான கவிதை. அந்த கவிதையெல்லாம் எழுதி லவ் பண்ண ஒருத்தன் நமக்கு வந்து முன்னாடியே தெரியாம போயிடுச்சு. இவனு அப்படி தெரிஞ்சுதான் அவனை வேற மாதிரி டீல் பண்ணிருப்போம். லைக் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் மாத்தி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆளு, ஒரு பாக்ஸர், ஒரு கும்ஃபு மேனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்திரையே சாக வச்சிருவாங்க. அப்படி ஒண்ணு பண்ணிருக்கிறான் அவன் ஆக்சுவலி. பட் ஆனா அவன் ஒரு சென்சிட்டிவான ஆள், ரொம்ப வந்து லைக் வந்து இந்த சமூகத்தின் மீது பெரிய அக்கறை கொண்ட ஒரு மனிதன். வந்து அவனோட பியர் ஆஃப் காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி, நீங்க அதை வந்து டெஃபினட்டா பார்க்கணும். அந்த படத்தை வந்து அவன் வந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் மிரண்டுட்டேன் உண்மையிலேயே. வந்து அவன் அதுல ரொம்ப சென்சிட்டிவா அண்ட் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா வந்து அந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பான். நான் என்ன நினைச்சேன்னா அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பான்னு தான் நான் நினைச்சேன். நான் ஒரு படம் பண்றேன்டா அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன சொன்னா, நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் வேலை செய்யாதடா, செம சூப்பரா ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பண்ணிருக்கிற, நீ வந்து படமே பண்ணா ஸ்ட்ரைட்டா பண்ணு, நான் ப்ரொடியூஸ் பண்றேன்டா, நம்ம எப்படியாவது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படம் நீ எடுக்க ட்ரை பண்ணு, அது வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற சினிமா ஃபார்ம்ல இல்லாம வேற ஒரு படம் நீ பண்ணா அப்படின்னு தான் நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன். ஆனா அவன் என்ன பண்றான்னா அதே பக்கா ஒரு கமர்ஷியல் டைரக்டரா வரணும், அதுவும் மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து இப்படி ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டிருக்கான். அதுதான் அவன் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான். ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல நான் இப்படி ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு கதை தான் பேசணும் அப்படின்னு அவன் சொன்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து படத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சு அந்த கதையை வந்து அவன் ரெடி பண்ணி படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அண்ட் ரொம்ப நல்லா இருக்கா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் எதிர்பார்த்த ஜெய் இது இல்லை அப்படின்னு அவன்கிட்ட நான் சொன்னேன். ஜெய் கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு கண்டென்ட் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சந்தேகமா தான் இருந்தது. ஏன்னா அவன் ரொம்ப ராவான ஆளா ஒரு பயங்கரமா ஒரு வேற ஒரு அப்படி எதிர்பார்க்காத ஒண்ணு பண்ணுவான் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய லைஃப்ல இருந்து ஒரு கதையை எடுத்து தன்னுடைய லைஃபை கொஞ்சம் சினிமாவா மாத்தி இந்த படத்தை வந்து அவன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். அண்ட் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நான் படம் பார்த்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் பார்த்து முடிச்சவனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஜெய் வந்து டெஃபினட்டா வெற்றி அடைஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவனுடைய வெற்றி வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிச்சயமா வந்து இந்த படம் ஜெய்க்கு வந்து ஒரு நல்ல முகவரியை கொடுக்கும். ஜெயோட ஸ்டார்டிங் அப்படின்றது வந்து இந்த படத்துல இருந்து ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். நான் டெக்னிக்கலா எல்லாருமே செம சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்கான்.
அந்த மியூசிக் மட்டும் இல்லாம வந்து கேமராமேன், எடிட்டர் எல்லாருமே வந்து இந்த படத்துல வந்து அவ்வளவு சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான். அதனால வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்ச படமாவும் இருக்கும். இந்த ஏன்னா படத்தை நான் பார்த்ததுனால சொல்றேன், ரொம்ப கான்பிடென்டா சொல்றேன். நீலமுக்கும் சரி, லெமன் லீஃப்க்கும் சரி, இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமா இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன். அண்ட் தொடர்ந்து அப்புறம் வந்து கீர்த்தி பயங்கரமா பேசிட்ட, நீ வேற இல்ல, நீ தான் இன்னைக்கு ஃபுல்லா வந்து ரொம்ப முக்கியமான நாள் வேற இல்ல இன்னைக்கு. அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் கப்பலும் கொடுத்துலாம் நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஸோ யா, ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாத இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம சரி பண்ணுவதற்கு, நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு, நமக்குள்ள இருக்கிற இந்த மூளையில ஏற்றி வைத்திருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும், நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து இரேஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டா மக்கள் கிட்ட வந்து போய் ஈஸியா ரீச் ஆகிற ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு டூல் இது. இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புறோம். அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாம நிறுத்துவதற்கு நம்மளால முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும். இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன். இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கு, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் வந்து என்னோட நன்றி. நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க நீலம்ல வந்து இவ்வளவு பெரிய பிராண்டா மாறினதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காரணம். அந்த நீலத்தோடு சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்க கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க. பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீலம் கொடுத்துருக்கு. அண்ட் வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தயாரிப்பு நிறுவனமா நீலம் இருக்கு. அண்ட் எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு, எங்களை நம்புவதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த நாளை நம்ம எல்லாரும் வந்து மிக முக்கியமான நாளா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த நாள்ல இருந்து ஒரு புதிய வரலாறு ஆரம்பிக்கிறது. அந்த வரலாற்றில் நாம எங்க இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு யோசனையோட நம்ம வந்து கிளம்புவோம். அண்ட் வந்து நிச்சயமாக ப்ளூ ஸ்டார்ன்றது பேரே ஒரு பெரிய அரசியல் தான். அந்த ப்ளூ ஸ்டார், அந்த நீல நட்சத்திரம், நீல வானம், அந்த நீலம் நம்மை வந்து சரியான இடத்தை நோக்கி நம்மளை வந்து வழிநடத்தும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். மகிழ்ச்சி. உங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்ஸ். ஜெய் ஹிந்த்.